போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே அரசாங்க திட்டங்கள் அப்படிங்கறதால உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மக்களும் பேங்குகளை விடவே போஸ்ட் ஆஃபீஸ்ல முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பேங்குகளோடவே போஸ்ட் ஆஃபீஸ்ல அதிகமான வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது. அந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்கு திறக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே கணக்க தொடங்க முடியும். இதுல ஒற்றை இல்லைன்னா கூட்டு கணக்குகளையும் திறக்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குல இருக்க வைப்பு தொகைக்கு ஆண்டுக்கு 4% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கணக்கு மூலமா உங்களுக்கு செக் புக், ஏடிஎம் கார்டு, மின் வங்கி, மொபைல் வங்கி சேவைகள், பிற சேவைகளையும் உங்களால பெற முடியும். ஒவ்வொரு நிதியாண்டோட முடிவுலையும் வட்டி பாத்தீங்கன்னா வர வைக்கப்படும். இந்த கணக்குல வருமான வரி சட்டம் பிரிவு 80 TTN கீழே தனிநபர்கள் மொத்த வருமானத்திலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வரி விலக்க பெற முடியும். தொடர்ச்சியா 3 நிதியாண்டுகள்ல ஒரு கணக்குல டெபாசிட் திரும்ப பெறுதல் இந்த மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கல அப்படின்னா அந்த கணக்கு பாத்தீங்கன்னா செயலற்றதாகவும் கருதப்படும். அந்த மாதிரியான கணக்கை புதுப்பிக்கணும் அப்படின்னா புதிய KYC ஆவணங்கள், பாஸ்புக் இதெல்லாத்தையுமே சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்ல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறது மூலமா நீங்க அதை சரி செய்ய முடியும். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் தொடர் வைப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஆர்டி கணக்கோட முதிர்வு காலம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். நீங்க 100 ரூபாயிலிருந்து இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கணக்க தொடங்க முடியும். ஆண்டுக்கு 6.7% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும். நீங்க 12 தவணைகளை நீங்க தவறாம செலுத்தினீங்க அப்படின்னா கணக்கில் இருக்க வைப்பு தொகையில 50% வரைக்கும் கடனாவும் பெற முடியும். 5 வருடங்களுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட இந்த திட்டத்தை நீடிக்கலாம். கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்ல விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கிறது மூலமா ஆர்டி கணக்கை முன்கூட்டியே மூடவும் முடியும். முதிர்வுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல முன்கூட்டியோ கணக்கை மூடப்பட்டுச்சு அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்கு வட்டி விகிதம் தான் இந்த திட்டத்துக்கும் பொருந்தும். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் நேர வைப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் இந்த மாதிரி உங்களோட முதிர்வு காலத்தை பாத்தீங்கன்னா நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே கணக்கை தொடங்க முடியும். வட்டி பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. 1 வருட டைம் டெபாசிட் திட்டத்துக்கு 6.9% வட்டியும், 2 வருட டைம் டெபாசிட் திட்டத்துக்கு 7% வட்டியும், 3 வருட டைம் டெபாசிட் திட்டத்துக்கு 7.1% வட்டியும், 5 வருட டைம் டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. வைப்பு தேதியிலிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வைப்பு தொகையை நீங்க திரும்ப பெற முடியாது. நீங்க சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ் புத்தகத்தோட பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கிறது மூலமா இந்த டிடி கணக்கை பாத்தீங்கன்னா முன்கூட்டியே மூடவும் முடியும். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது POMIS. நீங்க ஒரு தனிப்பட்ட கணக்குல 1000 ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதுவே கூட்டு கணக்கா இருந்துச்சுன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும். இந்த திட்டத்துல 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான மாத வருமானத்தையும் பெற முடியும். இந்த POMIS ஓட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். கணக்கு வச்சிருக்கவங்க முதிர்வு காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா கணக்கு மூடப்பட்டு தொகையை பாத்தீங்கன்னா திரும்பவும் தந்துருவாங்க. பணத்தை திரும்ப பெறக்கு முந்தின மாதம் வரைக்கும் வட்டி பாத்தீங்கன்னா வழங்கப்படுது. கணக்க திறக்கப்பட்ட நாளிலிருந்து 1 வருஷம் கழிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கை மூடனீங்க அப்படின்னா அசல் தொகையிலிருந்து 2% கழிக்கப்பட்டு மீதம் இருக்க தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படும். அதுவே கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கணக்க மூடனீங்க அப்படின்னா அசல் தொகையிலிருந்து 1% கழிக்கப்பட்டு மீதம் இருக்க தொகை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தந்துருவாங்க. நீங்க பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பாஸ்புக்கோட சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கறது மூலமா கணக்கை முன்கூட்டியே மூடுறதுக்கான வசதியும் இருக்கு. ஆனா 1 வருஷம் முடிவதற்கு முன்னாடி கணக்கை முன்கூட்டியே மூட முடியாது. உதாரணத்துக்கு நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் MIS திட்டத்துல 5 வருஷ காலத்துக்கு அதிகபட்சம் 9 லட்சம் ரூபாயை முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது ஒவ்வொரு மாதமும் 5325 ரூபாய் வட்டி கிடைக்கும். 5 வருஷ காலத்தோட முடிவுல உங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையும் பாத்தீங்கன்னா திரும்பி தந்துருவாங்க. அடுத்ததான் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த SCSS அப்படிங்கிறது அரசாங்கத்தால ஆதரிக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டம். இதுல குறைந்தபட்ச வைப்பு தொகை 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால டெபாசிட் பண்ண முடியும். இந்த கணக்கை தனியாவோ இல்லைன்னா கூட்டாவோ தொடங்க முடியும். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலுத்தப்படும். 55 வயசுல 60 வயசுக்குள்ள இருக்க ஓய்வு பெற்ற சிவில் ஊழியர்களும், 50 வயசுல 60 வயசுக்கு இருக்க ஓய்வு பெற்ற பாதுகாப்பு ஊழியர்களும், 60 வயசுக்கு மேல இருக்க நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல கணக்க தொடங்கலாம். இந்த திட்டத்தின் கீழே செய்யப்படுற முதலீட்டுக்கு வருமான வரி பிரிவு சட்டம் 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் வழங்கப்படுது. அடுத்ததா பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF.
இந்த பிபிஎஃப் திட்டத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே கணக்கு தொடங்க முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கும் பெற முடியும். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். கணக்கை நீங்க செயல்ல வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நிதியாண்டுக்கு 500 ரூபாய் செலுத்தணும். இந்த திட்டத்துக்கு ஆண்டுதோறும் 7.1% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இதுல கூட்டு வட்டியும் வழங்கப்படுது. இந்த கணக்குல கிடைக்கிற வட்டிக்கு பாத்தீங்கன்னா வரி கிடையாது. முதலீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்ல பரிந்துரைக்கப்பட்ட நீடிப்பு படிவத்தை சமர்ப்பிக்கிறது மூலமா கணக்கை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நீடிக்க முடியும். ஒவ்வொரு நிதியாண்டோட இறுதியிலுமே வட்டி கணக்குல வரவு வைக்கப்படும். அதாவது ஒவ்வொரு நிதியாண்டிலுமே குறைந்தபட்சம் 500 ரூபாய் வைப்பு தொகையை செலுத்தல அப்படின்னா அந்த பிபிஎஃப் கணக்கு பாத்தீங்கன்னா நிறுத்தப்படும். அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC அப்படிங்கிறது 5 வருட கால அவகாசத்தோட வருது. இதுல நீங்க குறைந்தபட்சம் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணணும். இந்த கணக்குக்கு அதிகபட்ச டெபாசிட் பண்றதுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு தொகை வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துக்கு 7.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல ஒருத்தர் எத்தனை கணக்குகளை வேணாலும் திறக்கலாம். உதாரணமா இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யப்படுற 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 1403 ரூபாயா வளர்ந்திருக்கும். இந்த கணக்குல டெபாசிட் செய்யப்படுற தொகைக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்குது. இந்த தேசிய சேமிப்பு சான்றிதழை பாத்தீங்கன்னா வீட்டு வசதி நிதி நிறுவனம், வங்கிகள், அரசு நிறுவனங்கள் இந்த மாதிரி திட்டமிடப்பட்ட இல்லைன்னா கூட்டுறவு வங்கிகளை இந்த NSC ஒரு பாதுகாப்பா அடமானமும் வைக்கலாம். அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா KVP. இந்த திட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா கணக்கோட காலத்துக்குள்ள உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் மூலமா இரட்டிப்பாயிடும். இதுல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே கணக்கு தொடங்கலாம். இந்த கணக்கோட கால அளவு 115 மாதங்கள், அதாவது 9 ஆண்டுகள் 7 மாதங்கள். இந்த காலத்துல முதலீடு செய்யப்படுற தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாயிடும். KVPல முதலீடு செய்யப்படுற 1 லட்சம் 115 மாதங்கள்ல 2 லட்சமா மாறிடும். ஒரு திட்டமிடப்பட்ட இல்லைன்னா கூட்டுறவு வங்கிகளை இந்த KVP ஒரு பாதுகாப்பா அடமானமும் வைக்க முடியும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். 10 வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த SSY கணக்கை திறக்க முடியும். பெண் குழந்தை 18 வயசு அடைகிற வரைக்கும் கணக்கை பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இயக்கலாம். ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. வட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே கணக்கிடப்பட்டு ஆண்டுதோறுமே கூட்டு வட்டியாவுமே வசூலிக்கப்படுது. SSY கணக்குல பாத்தீங்கன்னா வருமான வரி பிரிவு 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்குது. கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா இல்லனா 18 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் பெண் குழந்தையோட திருமணத்தின் போதுதான் நீங்க இந்த SSY கணக்கு முடிக்க முடியும். அதாவது நீங்க இதுல டெபாசிட் பண்றது 15 ஆண்டுகள் தான். ஆனா இந்த திட்டம் முதிர்ச்சி அடைகிறது 21 ஆண்டுகள். இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் பாத்தீங்கன்னா எல்லா வயதுடையவருமே முதலீடு செய்யலாம். அதாவது மூத்த குடிமக்கள் இருந்து முதல் முறை முதலீட்டாளர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற திட்டங்களாவே தான் இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.